Hello friends, இந்த வீடியோல நம்ம MySQL உடைய ஆப்பரேஷன்ஸ் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல எப்படி பைத்தானையும் MySQLையும் கனெக்ட் பண்றது பார்த்தோம். அதுக்காக MySQL சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணோம். அதில் ரெஜிஸ்டர் பண்ணோம், யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்து. தென் கமாண்ட் ப்ராம்ப்டில் MySQL கனெக்டரை டவுன்லோட் பண்ணோம். இந்த வீடியோவில் அதோட ஆப்ரேஷன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். Operations connecting to MySQL server connect. So நம்ம ஃபைலில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா MySQLையும் பைத்தானையும் கனெக்ட் பண்ணணும். அதுக்காக கனெக்ட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணணும். இந்த மெத்தடில் யூசர் நேம், பாஸ்வேர்ட், ஹாஸ்ட் அதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணணும். இதில் ஹாஸ்ட்ன்றது லோக்கல் ஹாஸ்ட் தான். லோக்கல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறதுனால லோக்கல் ஹாஸ்ட் கொடுத்துக்கிறோம். யூசர் பாஸ்வேர்டும் நம்ம MySQLை டவுன்லோட் பண்ணும்போது கொடுத்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுக்கணும். ஸோ இதோட பேராமீட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட், யூசர், பாஸ்வேர்ட், இது மூணு தான் இதோட பேராமீட்டர். இது எல்லாமே MySQL இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம கொடுத்ததை கொடுத்துக்கணும். தென் கிரியேட் டேட்டாபேஸ். இந்த கிரியேட் டேட்டாபேஸ் மூலயமா தான் நம்ம டேபிள்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளே எத்தனை டேபிள் வேணால் இருக்கலாம், ஆனால் டேட்டாபேஸ் இல்லாமலே டேபிள் மட்டும் இருக்க முடியாது. டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு கீழே தான் நம்ம டேபிள் கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கிரியேட் டேபிள். இந்த டேபிள் கிரியேட் பண்ணும்போது இதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கணும், டேபிளில் என்னென்ன காலம் வேல்யூ இருக்கணும் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். இதுக்கு எல்லாமே நம்ம SQL கமாண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். எம்டி டேபிள் தான் கிரியேட் ஆகும். அப்புறமா இன்சர்ட் டேட்டா இன்டு த டேபிள். இன்சர்ட் SQL கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண டேபிளில் டேட்டாவெல்லாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபெச் டேட்டானா பர்டிகுலர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னால் டேட்டாவை டேபிள்லேருந்து பைத்தான் மூலயமா பிரிண்ட் பண்ண முடியும். அதுதான் ஃபெச் டேட்டா. அப்டேட் டேட்டான்றது ஏற்கனவே இருக்க டேபிளில் இருக்க டேட்டாவை நான் என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். டெலீட் என்னன்னா பர்டிகுலர் டேட்டாவை டெலீட் பண்ண முடியும். ட்ராப் டேபிள்னா ஃபுல் டேபிளையுமே என்னால் டெலீட் பண்ண முடியும். இதெல்லாம் தான் ஆப்ரேஷன்ஸ் நம்ம வந்து பைத்தான் மூலயமா MySQLல இருக்கிற டேபிளை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. இதுக்கான எக்ஸாம்பிளை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். பைத்தானோட ஐடியலுக்கு போயிடலாம். நான் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த நியூ ஃபைலில் இம்போர்ட் கொடுத்துக்கலாம். import mysql.connector mysql.connector connect. இந்த மெத்தடில் host is equal to local host comma user is equal to root. நான் அங்கே கொடுத்ததை ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்ட் நான் ரூட் தான் கொடுத்தேன், அங்கேயும் அதையே கொடுத்துக்கிறேன் இங்கே. ஸோ இந்த மெத்தட் மூலிமா பைத்தானையும் MySQLையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். கர்சர் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு டேட்டாபேஸ் டாட் கர்சர் கர்சர் டாட் எக்ஸிக்யூட் கிரியேட் டேட்டாபேஸ். இப்போ எந்த நேமில் நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணமோ அந்த நேமை கொடுத்துக்கலாம். நான் காலேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நான் சேவ் பண்ணிக்கிறேன் இந்த ஃபைலை. தென் டேட்டாபேஸ் டாட் க்ளோஸ். இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த ப்ராப் மோட் வந்துருச்சு. ஸோ தட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் SQL இம்போர்ட் பண்ணதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்றது. இந்த டேட்டாபேஸை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ வந்து ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணும்போதே இந்த காலேஜ் அப்படின்ற டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிருக்கும். அதனால் நம்ம இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். எகெயின் நம்ம கிரியேட் பண்ண ட்ரை பண்ணும்போது எரர் காட்டும். இப்போ நம்ம கர்சர் ஆப்ஜெக்ட் டாட் எக்ஸிக்யூட் ஷோ டேட்டாபேஸ் கொடுத்துட்டு ஃபார் லூப்பில் எத்தனை டேட்டாபேஸ் இருக்கோ அதை வந்து நான் பிரிண்ட் பண்ண வைக்கிறேன்.
கர்சர் ஆப்ஜெக்ட் டாட் எக்ஸிக்யூட் ஷோ டேட்டாபேஸ் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக சில டேட்டாபேஸ் இருக்கும். அது கூட நான் கொடுத்த டேட்டாபேஸ் பிரிண்ட் ஆகணுன்ற காரணத்தால் நான் லூப்பில் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், என்னென்ன டேட்டாபேஸ் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகிருக்கு. காலேஜ், info1, இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, MySQL, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா, ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா, சிஸ், இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய டேட்டாபேஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை க்ராஸ் செக் பண்ணலாம். நான் போய் MySQL டேட்டாபேஸை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் கொடுத்துருக்க காலேஜ் வந்து க்ரியேட் ஆகிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டபுள் கிளிக் பண்ணுறேன். பொதுவாக இது பாஸ்வேர்ட் கேட்கும். நான் டிஃபால்ட்டாக செட் பண்ணதுனால எனக்கு பாஸ்வேர்ட் கேட்கல. இங்கே பாருங்கள், காலேஜ் அப்படின்ற டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த காலேஜுக்குள்ளே நம்ம வந்து டேபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் எதுவுமே இல்லை, அதனால் இதில் வந்து எதுவும் காமிக்கல. பட் ஆல்ரெடி நான் கொடுத்ததில் ஸ்டூடெண்ட்குள்ளே டேபிள்ஸில் இன்ஃபோ மார்க் லிஸ்ட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? பட் வந்து காலேஜ்ன்றது புதுசாக நான் க்ரியேட் பண்ண டேட்டாபேஸ். அதில் டேபிள்ஸில் எதுவுமே இல்லை. ஏன்னா இங்கே டேபிள் வந்து ஆரோ மார்க் காட்டும், அதை நம்ம கிளிக் பண்ணலாம். இது எதுவுமே இல்லாததுனால நம்ம இனிமேல் டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரொசீஜரை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.